இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் சுத்தமாக முடியல. அதனால தான் இப்போ அம்மா வர சொல்லியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றது எங்களுக்கே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கான கண்டிப்பாக போகிறோம். யாருக்கு போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தான் போகிறோம். இதை பற்றி நீங்கள் வேறு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிள்ளைக்கான டங்கர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பயங்கரமாக விறுவிறுத்து போய் இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கரமாக வேர்க்குது, அந்தளவுக்கு வெயில் அடிக்கி சுத்தமாக தாங்க முடியல. அதுவும் உள்ளே கிடந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வீட்டுக்குள்ளெல்லாம் சுத்தமாக இருக்கவே முடியல. வெளியில் வந்த வெயில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. ஓவர் வெயிலாக இருக்குது. நைட்டு என்ன கொஞ்சம் நல்லா இருக்குது, குளுன்னு இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி பகலெல்லாம் சுத்தமாக வீட்டிலலாம் இருக்கவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ஏதாவது ஏசி பக்கம் ஓடிடணும் போல் இருக்குது. சரி வாங்க என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்னும் நான் கிளம்பவே இல்லை, இனிமேலாம் கிளம்பணும். மாமாவும் தூங்கிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எங்களாம் சுற்றி அவ்வளோ வெயில் அடிக்கிறேன். உங்களுக்கு பேக்கில் காமிங்க, நீங்கள் பாருங்கள் சரியான வெயில், ஓவர் வெயில் அடிச்சிட்ருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஒன்றும் இல்லை, ரோட்டை தான் பார்த்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மாமாவும் கீழே குளிக்க போயிட்டாங்க. நீ தலை வந்து பின்ன மட்டும் செய்யணும், அடுத்த அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சு. நம்ம அதை எப்பயும் மேக்கப்லாம் போட மாட்டோம்ல, ஒரே புட்டு மட்டும்தான், அதோட முடிச்சாச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு போகிறோம். மதுரையில் உள்ள சரவணா ஸ்டோருக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு என்னென்ன பார்க்குறோன்றது ஒன்றுனா நான் உங்ககிட்ட காமிங்க, நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு மொத்தமாக பார்க்கலாம். கிளம்பிட்டோம். ஷாலை எங்கே போட்டேன்னு தெரியல. ஊரில் கிட்ட போட்டு வந்துட்டேன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. அதனால் ஏதோ ஒரு ஷால் எடுத்து போட்டாச்சு. சரி வாங்க போகலாம். ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, போட்டால் நேற்று வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் எடுத்ததான் லாஸ்ட்டு வீடியோ. அடுத்து வந்து நான் எடுக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நல்லா தூங்கியாச்சு. தூங்கிட்டே இருக்கும்போது கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு. தூக்கமே வரல நைட்டெல்லாம். கரண்ட் வேறு போயிடுச்சா, தூக்கமே வரல நைட்டெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே எனக்கு சரியாகவே இல்லை. இன்றைக்கி வந்து அம்மா வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு. இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன். அம்மா கூட அப்படியே வீட்டுக்கு போயிட்டு, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருவோம் அப்படின்ட்டுருக்கேன். நேற்று போயுமே எனக்கு வந்து சரியாகவே இல்லை. ரொம்ப இதாக இருக்குது. உடம்பு வலிச்சிட்டு, கை கால்லாம் வலிச்சிட்டு, என்னால் சுத்தமாக முடியலை. பார்த்தா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இதுதான் உண்மை. என்னால் சுத்தமாக முடியல. அதனால தான் நேற்று அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இருந்தும் நேற்று நைட்டும் டேப்லெட் போட்டேன், இன்றைக்கி காலையிலையும் போட்டேன். சுத்தமாக எனக்கு இதாகவே இல்லை, சரியாகவே இல்லை. ரொம்ப உடம்பு வலிச்சிட்டு ரொம்ப சித்திரவதைப்படுத்திகிட்டு இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அம்மா இப்போ வந்துடுவாங்க. இப்போ அம்மா வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ரீவிக்கு தான் போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 6:30 ஆயிடுச்சு. நான் சாயங்காலம் ஒரு 4 மணி ஆப்பில் அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். அது வரைக்கும் தூங்குனேன். என்னால் தூங்கவும் முடியல. ரொம்ப குறுக்கு வலி தான் என்னால் தாங்கவே முடியல. கை கால்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸ்டொமக் பெயின் வேறு இருக்கா, என்னால் சுத்தமாக முடியல. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அது கூட நேற்று டேப்லெட் போடுவோம், அது இப்போ சரியாயிடுச்சு. இப்போ இந்த வலி வந்து என்னால் தாங்கவே முடியல. கதை இப்போ 4 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். அம்மா ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அதை மட்டும் முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னே அதுக்கப்புறம் கிளம்பி இப்போ வர்றாங்க. அம்மா வந்துட்டுருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிள்ளைக்கான டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.